அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் மிக சிறப்பான மாற்றத்தை முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இடர்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக களைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்கிறது. மார்ச் மாதத்திற்கு பிறகு 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் 9ஆம் தேதி விரயத்தில் நீச்சம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புகிறார். அதற்கு முன்னதாகவே மார்ச் 4ஆம் தேதி விரயத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இந்த இரு கிரகநிலைகளும் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே அள்ளி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் நுழைகிறார். முற்பகுதியில் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைய போகிறாருங்க. இந்த மார்ச் மாதத்தின் இறுதியில் 29ஆம் தேதி அன்று சனி திருக்கணிதத்தின்படி விரயஸ்தானமாகிய 12இல் நுழைகிறாருங்க. 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் துவங்குகிறது. எனவே அதற்கு முன்னதாக 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. எனவே இந்த மார்ச் மாதம் 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய லாபஸ்தான சஞ்சார சனியாகவும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. இப்படி இந்த மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் வலுவாக பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமான குரு பகவான் முழு சுப கிரகமாகவும் அற்புதமான மாற்றங்களை கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இல்லத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட கவலையாக பிரச்சனையாக உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல யோகத்தை தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் சந்திப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகும். பயணங்கள் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் நிறைவாக கைகூடுங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் வார்த்தைகளை சாதுரியமாக பயன்படுத்தி மிகப்பெரிய சங்கடமாக இருந்தாலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய சனி பகவான் நிறைவாகவே அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இதுவரை லாபசனியின் பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதற்கான பலன் விரயத்தில் நுழைவதற்கு முன் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல், நிரந்தர பணி என பல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, உத்தியோகம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ராகு மிக வலுவாக விரயத்தில் இருந்தாலும் அவருடன் இணை
அடைவதற்கு முன் இந்த தருணத்துல சனி மிக சிறப்பான மாற்றத்தை உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நிச்சயமாக லாபம் உயரும். ஏனென்றால் சனி விரயத்தை நோக்கி நகரும் போது லாபத்தை நோக்கி ராகு நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனப்படுத்துதலுக்கான நல்ல வழிகளும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நியாயமற்ற போட்டிகள், பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை ஏற்பட்ட சூழலில் அவை அனைத்துமே இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நீங்கள் விரும்பியபடியே சாதகமாக அமைவதற்கான சூழல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்புவதால் முதன்மையான யோகம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரும். குறிப்பாக கலைத்துறையில் சினிமா துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை குவிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள்ல உங்களை சிக்க வைத்து மக்கள் மத்தியில் உங்களது செல்வாக்கை குறைத்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவற்றை உயர்த்தக்கூடிய வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புவது மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் அனைத்து பணிகளையும் தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் தைரியஸ்தானத்தை தான் வலு சேர்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அரசாங்க சலுகைகள் சாதகமாக அமையும். விளைச்சலும் வருமானமும் உயரும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் விரைவாக உங்களை தேடி வரும். வித்யாகாரகரான புதன் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் கல்வியில் நல்ல மாற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது விரும்பியபடியே கல்வி சார்ந்த சூழல் மிகவும் சாதகமாக அமைகிறது. உஷ்ணகிரகமான சூரியன் முற்பகுதியில் லாபஸ்தான தான் வளம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்துல அலைச்சல் சிரமம் குறையும். எளிதில் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்ற முடியும். சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நல்ல மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மேசராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனியினுடைய மாறுதல் மிக முக்கியமான சாதகமற்ற சூழலாக இருக்கிறது. எனவே உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் தவிடுபடியாகி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உறுதியாகவே எந்தவிதமான தடையும் இன்றி மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.